வணக்கம் தமிழா. இந்திய பட்ஜெட் 2025-26 இந்த பட்ஜெட் பத்தி நம்ம பார்க்க போறோம். தேர்வு நோக்கில் போட்டித் தேர்வு நோக்கில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ரயில்வே துறை தேர்வுகள் அனைத்து தேர்வுகள்ல எப்படி இந்த பட்ஜெட் சம்பந்தமா கொஸ்டின் கேட்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம இதை எடுத்திருக்கோம். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் அது ஆண்டு நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் அவர்கள் குடியரசோட பெயர்ல தாக்கல் செய்யறாங்க. இந்த பட்ஜெட்டை பற்றிய சட்டப்பிரிவு என்னது 112. பட்ஜெட்டை பற்றிய சட்டப்பிரிவு 112. ஒவ்வொரு ஆண்டும் மக்களவையில குடியரசோட பெயர்ல மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்யறாங்க. இந்த பட்ஜெட் சம்பந்தமாக எந்தெந்த பட்ஜெட் எந்த துறையில் எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க, அதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது தொடர்ந்து கொஸ்டின் கேட்கிறாங்க. இந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க, இந்த திட்டத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க, என்ன திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, முக்கிய சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னு தொடர்ந்து நம்ம கொஸ்டின் கேட்கிறாங்க. இந்த பட்ஜெட் சம்பந்தமா தான் தேர்வு நோக்கில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பட்ஜெட் நிறைய இருக்கு. தேர்வு நோக்கில் முக்கியமான தகவல் மட்டும் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்திய பட்ஜெட் 2025-26 தேர்வு நோக்கில் தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தவர் யாருங்க இருக்கலாம். தொடர்ந்து 8வது முறையாக தொடர்ந்து 8வது முறையா பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காரு. அதிக முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாரு கேட்டாலும் இவர் தான். யாரு? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா. தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் 2019 தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிக முறையாக பட்ஜெட் தாக்கல் யாரு கேட்டாலும் யாரு தான்? நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 2வது பெண் நிதியமைச்சராக அவங்க வராங்க. முன்னாடி இந்திரா காந்தி இருந்திருக்காங்க. 2வது பெண் நிதியமைச்சராக வராங்க நிர்மலா சீதாராமன். தொடர்ந்து 8வது முறையாக அதிக முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தவர், ஆண்டு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்தவர் இவங்க. அடுத்து இந்த பட்ஜெட் தாக்கல் செய்த உரையின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேற்கோள் காட்டிய கவிதை என்ன கவிதை அப்படின்னா, தேசம் என்பது மண் அல்ல, தேசம் என்பது மண் அல்ல, மண்ணை குறிக்கிறது அல்ல, மக்களை குறிக்கிறது, குடிமக்களை குறிக்கிறது என்ற தெலுங்கு மொழி கவிஞர் எழுதிய தெலுங்கு மொழி கவிஞரான குரஜாடா அப்பாராவ் என்ற தெலுங்கு மொழி கவிஞர் எழுதிய கவிதையை மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதாவது என்ன கவிதை? தேசம் என்பது மண் அல்ல, அது மக்களை குறிக்கிறது என்ற ஒரு தெலுங்கு மொழி கவிதை. அந்த கவிதை யாருடையது? குரஜாடா அப்பாராவுடையது. அதே சமயத்துல இந்த நிதி பட்ஜெட் உரையின் போது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேற்கோள் காட்டிய திருக்குறள் என்ன திருக்குறள் பார்த்தீங்கன்னா, வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. வானோக்கி வாழும் உலகெல்லாம், உலகத்தில் உயிர் அனைத்தும் வான் மலையை நோக்கி வான் மலையை நம்பி வாழ்வது போல அந்த உலகத்தில் வாழக்கூடிய குடிமக்கள் அனைவரும் மன்னனுடைய ஆட்சி செய்யக்கூடிய மன்னனுடைய அந்த செங்கோலை நம்பி வாழ்கிறது. அதுதான் சொல்றாங்க. திருக்குறளுக்கு உரையா காட்டியிருக்காங்க, மேற்கோள் காட்டியிருக்காங்க. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. மன்னவன் கோல் செங்கோல் நோக்கி வாழும் குடி அப்படிங்கிற திருக்குறளையும் மேற்கோளா காட்டியிருக்காங்க. அப்ப தெலுங்கு மொழி ஒரு கவிதை, திருக்குறளை மேற்கோளா காட்டியிருக்காங்க மாண்பு நிதியமைச்சர் அவர்கள். அப்ப இந்த பட்ஜெட்டுடைய 2025-26 பட்ஜெட்டுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத தேர்வு நோக்கில் பார்க்க போறோம். பாருங்க, முதலாவதாக வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பு 12 லட்சமாக உயர்வு. முன்னாடி பாத்தீங்கன்னா வருமான வரி 7 லட்சமா இருந்தது. வருமான வரி அந்த 7 லட்சமாக இருந்தது அப்படின்னா வருமான வரி கட்ட இப்ப என்ன பண்ணாங்க, 12 லட்சம் வரையும் என்ன பண்ணலாம், வருமானம் இருந்ததுன்னா வரி கட்ட தேவையில்லை, வரி விலக்கு அளிக்கிறாங்க வருமான வரிக்கு. அப்ப வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பு 12 லட்சமாக உயர்வு. 12 லட்சத்துக்கு அப்புறமாக வருமானம் இருந்தா நம்ம வரி கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு ஆண்டுக்கான வருமானத்து உச்சவரம் 12 லட்சமாக இருந்ததுன்னா வரி கட்ட தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்ததாக வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய கால அவகாசம், அதாவது ஐடி தாக்கல் பண்ணக்கூடிய கால அவகாசம் முன்னாடி 2 ஆண்டுகள் இருந்தது. அத 2 ஆண்டுகள் 4 ஆண்டுகளா நீடிச்சிருக்காங்க. அப்ப வருமான வரி தாக்கல் கால அவகாசம் 4 ஆண்டுகளாக நீடிக்கும். முதல் அம்சம் என்னது? 12 லட்சம் வரையும் ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா உச்சவரம்பு வரி விலக்கு, வருமான வரி கட்ட தேவையில்லை. வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய இந்த கால அவகாசம் 4 ஆண்டுகளாக நீடிச்சிருக்காங்க. அதே சமயத்துல வருமான வரி மசோதா, ஒரு திருத்தப்பட்ட புதிய நடைமுறை அடங்கிய வருமான வரி மசோதா அடுத்த வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் நிதியமைச்சரும் தெரிவிச்சிருக்காங்க. 63 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வருமான வரி சட்ட நடைமுறை இருக்கு. அந்த வருமான வரி புதிய மசோதாவானது அடுத்த வாரத்துல புதிய நடைமுறையோடு தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக காப்பீட்டு துறையில அந்நிய நாட்டு முதலீடு, அதாவது வெளிநாட்டு முதலீடு 74% இருந்தது. அதை 100% உயர்வு பண்ணியிருக்காங்க.
அதாவது காப்பீட்டு துறையில வெளிநாட்டு முதலீடு 74% இருந்ததை 100% உயர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்து பீகார்ல மக்கானா வாரியம் அமைக்கப்படும். ஓகேங்களா, பீகார்ல மக்கானா வாரியம், மக்கானா அப்படின்னு தாமரை விதைகள் ஆராய்ச்சி வாரியம். ஏன்னா இந்தியாவிலேயே மக்கானா அதிகமா உற்பத்தி ஆகக்கூடியது பீகார்ல தான். பீகார்ல மக்கானா வாரியம் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பீகாரில் புதிய விமான நிலையம், பீகாரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஐஐடி பாட்னா, ஐஐடி பாட்னா அதனுடைய உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அப்ப பீகார்ல மக்கானா வாரியம், பீகார்ல புதிய விமான நிலையம், ஐஐடி பாட்னா உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விவசாயத்துறையில வேளாண் திட்டத்துல 100 மாவட்டங்கள் ஊக்குவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது வேளாண் துறையில வேளாண் திட்டத்துல 100 மாவட்டங்கள் ஊக்குவிக்கப்படும். ஓகேங்களா, அத பிரதம மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா என்ற திட்டம் மூலமாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டத்துக்கு என்ன பேரு? வேளாண் திட்டத்துல 100 மாவட்டங்கள் ஊக்குவிக்கிற திட்டத்துக்கு என்ன பேரு? பிரதான் மந்திரி தன் தானிய கிருஷி யோஜனா என்ற திட்டம் மூலமாக செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கிசான் கிரெடிட் கார்டு. இந்த கிசான் கிரெடிட் கார்டு விவசாயிகள் கடன் பெறக்கூடிய ஒரு கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு. இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக விவசாயிகள் கடன் பெறக்கூடிய தொகை எவ்வளவு இருந்தது? முன்னாடி 3 லட்சமா இருந்தது, இது 5 லட்சமாக உயர்வு பண்ணியிருக்காங்க. அப்ப கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக விவசாயிகள் கடன் பெறும் தொகை 3 லட்சமா முன்னாடி இருந்து இப்போ 5 லட்சமா அதை உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக கிக் தொழிலாளர்கள். இந்த கிக் தொழிலாளர் அப்படின்னா யாரு அப்படின்னா, கிக் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது கிக் தொழிலாளர்கள் யாருன்னா, செயலி சார்ந்த பகுதி நேர தொழிலாளர். அதாவது சொமேட்டோ, ஸ்விக்கி, இந்த உணவு டெலிவரி செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்கள் சேர்ந்தவங்க, அதே சமயத்துல ஓலா, உபர் போன்ற நிறுவனங்களை சேர்ந்தவங்க, செயலி சார்ந்த பகுதி நேர தொழில், இவங்க தான் கிக் தொழிலாளர்கள் சொல்றாங்க. இந்த கிக் தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த கிக் தொழிலாளர்களுக்கு பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் மூலமாக இந்த செயலி சார்ந்த பகுதியின தொழிலாளர்களான கிக் தொழிலாளர்களுக்கு சுகாதார காப்பீடும், இன்சூரன்ஸ் சுகாதார காப்பீடும் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பட்டியலின பெண்கள், எஸ்சி எஸ்டி பட்டியலின பெண் தொழில் முனைவோர்களுக்கு 2 கோடி ரூபாய் வரை கடன் வசதி வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து பள்ளிகளில் அடல்ட் டிங்கரிங் சிந்தனை திறனை மேம்படுத்துவதற்காக பள்ளிகளில் அடல்ட் டிங்கரிங் ஆய்வு மையங்கள் நாடு முழுவதும் அமைக்க போறோம். எப்ப? அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள நாடு முழுவதும் 50,000 அடல்ட் டிங்கரிங் ஆய்வு மையங்கள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து அனைத்து அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளிலும் பிராட்பேண்ட், அனைத்து அரசு பிராட்பேண்ட் வசதி பிராட்பேண்ட் இணைய வசதி ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கிராமப்புறங்கள்ல 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். கிராமப்புறங்கள்ல 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும். அடுத்து காலனி மற்றும் தோல் துறைகளுக்கான போக்கஸ் தயாரிப்பு திட்டம் மூலமாக 22 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். என்ன திட்டம்? போக்கஸ் தயாரிப்பு திட்டம். என்னது? காலனி மற்றும் தோல் துறைகளுக்கான போக்கஸ் தயாரிப்பு திட்டம் மூலமாக 22 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். அடுத்து பீகாரில் தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனமானது உருவாக்கப்படும். எங்க? தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் அமைக்கப்படுவதாக பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. எங்க அப்படிங்கிற எங்க? பீகார்ல. அடுத்து அஸ்ஸாம் மாநிலத்தில் 12.7 லட்சம் மெட்ரிக் டன் யூரியா உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையானது அஸ்ஸாமில் அமைக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து உயிர் காக்கக்கூடிய 36 வகையான மருந்துகளுக்கு வரி விலக்கு அளிக்கிறாங்க. உயிர் காக்கக்கூடிய 36 வகையான மருந்துகளுக்கு வரி விலக்கு அளிப்பதாக பட்ஜெட் உரையில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாடு முழுவதும் 200 புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைப்பதற்கு திட்டம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஐஐடியில் பயிலக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஏற்கனவே 10,000 ஆராய்ச்சி மாணவர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஐஐடி மேலும் 10,000 ஆராய்ச்சி மாணவர்களுக்கு பிரதம மந்திரியுடைய ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டமானது வழங்கப்படும். அது திட்டம் இருக்கு அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2047 ஆண்டுக்குள்ள அணுமின் உற்பத்தி செய்ய போறோம். எவ்வளவு? 100 கிகாவாட் அணுமின் உற்பத்தி செய்ய போறோம். எந்த ஆண்டுக்குள்ள? 247 ஆண்டுக்குள்ள திட்டம் போட்டிருக்காங்க. அடுத்ததாக உடான் திட்டம் மூலமாக இந்தியாவுல
120 இடங்கள்ல விமான நிலையங்கள் அமைப்பதற்கு பிளான் பண்ணிருக்காங்க. உடான் திட்டம் மூலமாக இந்தியாவில் 120 இடங்கள்ல விமான நிலையங்கள். அடுத்து இல்லங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டமான ஜல் ஜீவன் திட்டம். இல்லங்களுக்கு வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டமான ஜல் ஜீவன் திட்டம் 2028ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையம் 500 கோடியில ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொழில்நுட்பமானது அந்த மையம் 500 கோடி ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. அடுத்து 2025-26ஆம் நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியானது 6.3% இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்தியாவுடைய பொருளாதார ஆய்வறிக்கை வந்து கணிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பட்ஜெட்ல துறை வாரியாக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான துறைகளுக்கு நம்ம பாக்குறோம். இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஏன்னா பாதுகாப்புத்துறை எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இப்ப RRB கூட நிறைய துறை வாரிய கொஸ்டின் எடுத்தாங்க லாஸ்ட் பட்ஜெட்ல இருந்து. அப்ப துறை வாரியாக நிதி ஒதுக்கீடு ஓகேங்களா? முதலாவதாக பாதுகாப்பு துறைக்கு 2025-26ஆம் நிதியாண்டில் எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னா 4,91,732 கோடி ஒதுக்கியிருக்காங்க பாதுகாப்பு துறைக்கு. அடுத்து உள்துறைக்கு எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா 2,33,211 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஊரக வளர்ச்சி அல்லது ரூரல் டெவலப்மெண்ட் கிராமப்புற வளர்ச்சித்துறைக்கு 2,66,817 கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சித்துறைக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து விவசாயத்துறைக்கு மொத்தம் 1,71,437 கோடி ரூபாய் விவசாயத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து கல்வித்துறைக்கு 1,28,650 கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹெல்த் சுகாதாரத்துறைக்கு 98,311 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து எனர்ஜி எரிசக்தி துறைக்கு 81,174 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 96,777 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து சமூக நலன்துறைக்கு 60,052 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு துறைக்கு 95,298 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வணிக மற்றும் தொழில்துறைக்கு 65,553 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து அறிவியல் துறைக்கு 55,679 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. முக்கியமான துறைகள் சார்ந்து எவ்வளவு ஒவ்வொரு துறைக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதான் இந்த பட்ஜெட் 2025-26 தேர்வு நோக்கி முக்கியமான அம்சங்கள் பார்த்துருக்கோம். கண்டிப்பா போட்டித் தேர்வுகளுக்கு மத்திய அரசு மாநில அரசு பணி போட்டித் தேர்வுக்கு மிக மிக பயனுள்ளதா இருக்கும். இதுல ஏதாவது 1-2 முக்கியமான வெற்றி இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து போட்டித் தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.